வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து T20 போட்டிக்கான பிளேயிங் 11 அறிவிப்பு. ஃபார்முக்கு வந்த இந்திய அணியின் முக்கிய ஆல்ரவுண்டர், அதாவது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரானது தற்போது நடைபெற்று உள்ள நிலையில் அதில் களமிறங்கியுள்ள ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வங்கதேசத்தை தங்களுடைய பயிற்சி போட்டியில் எதிர்கொண்டு இருக்காங்க. அந்த போட்டியில் ஜூன் 1ஆம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு துவங்கி இருக்கு. அந்த போட்டியில் டாஸை வின் பண்ண இந்தியா முதலில் பேட்டிங் செய்வதாகவும் அறிவிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணிக்கு துவக்க வீரராக களமிறங்கும் வாய்ப்பை பெற்ற சஞ்சு சாம்சன் 1 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்து இருக்காரு. இருப்பினும் அடுத்ததாக வந்த ரிஷப் பண்ட் அதிரடியாக விளையாடி இருக்காரு. அவருடன் எதிர்புறம் சேர்ந்து நிதானமாக விளையாடிய கேப்டன் ரோஹித் சர்மா 23 ரன்களில் ஆட்டமிழந்து இருக்காரு. அந்த நிலையில் வந்த சூரியகுமார் யாதவ் ஜோடி சேர்ந்த ரிஷப் பண்ட் மிக சிறப்பாக விளையாடி இருக்காரு. 4 பவுண்டரி 4 சிக்ஸருடன் 53 ரன்களையும் குவித்து அடுத்த வீரருக்கு வழிவிட்டு ரிட்டையர்ட் அவுட் ஆகி இருக்காரு. ஆனால் அடுத்ததாக வந்த சிவம் துபே 14 ரன்களில் அவுட் ஆகி மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கொடுத்து இருக்காரு. அதற்கு அடுத்த ஓவரிலேயே சூரியகுமார் யாதவும் 4 பவுண்டரியும் 31 ரன்களில் அவுட் ஆனாரு. இறுதியாக மிடில் ஆர்டரில் ஹார்திக் சிக்ஸர்களை பறக்கவிட்டு அசத்திய ஹர்திக் பாண்டியா 2 பவுண்டரியுடன் 4 சிக்ஸருடன் 40 ரன்களை குவித்து நல்ல ஃபினிஷிங்கையும் கொடுத்து இருக்காரு. இதனால் 20 ஓவரில் இந்தியா 183 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. இதனைத் தொடர்ந்து 183 ரன்களை துரத்திய வங்கதேசம் அணிக்கு சோமியா சர்க்காரை டக் அவுட் ஆகிய ஹர்ஷதீப் சிங் அவர்கள் அடுத்ததாக வந்த லிட்டன் தாஸை 6 ரன்களில் கிளீன் போல்ட் ஆக்கினார். அடுத்ததாக வந்த கேப்டன் சாண்டோ அவர் பந்துகளில் சிராஜ் வேகத்தில் டக் அவுட் ஆனார். இதனால் 10 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என ஆரம்பத்திலேயே திணறிய அந்த அணிக்கு நங்கூரமாக விளையாட முயற்சித்த தௌஹித் ஜட்ரான் அவர்கள் 13 ரன்களில் அக்சர் பட்டேல் சூழலில் அவுட் ஆனார். போதாக்குறைக்கு மறுபுறம் திணறிய மற்றொரு துவக்க வீரர் தன்சித் ஹசான் அவர்கள் 17 ரன்களில் பாண்டியா வேகத்தில் ஆட்டமிழந்தார். அப்போது சகிப் அல் ஹசன், மஹ்முதுல்லா ஆகியோர் நங்கூரமாக விளையாடி இருந்தாங்க. அதில் கொஞ்சம் அதிரடியாக விளையாடிய மஹ்முதுல்லா 40 ரன்கள் எடுத்து அடுத்த வீரருக்கு வழிவிட்டார். ஆனால் எதிர்புறம் தடிமாறிய சாஹிப் அவர்கள் 28 ரன்களில் பும்ரா வேகத்தில் அவுட் ஆகி இருக்காரு. இறுதியில் 20 ஓவரில் வங்கதேசம் 122 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதனால் 60 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்ற இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஹர்ஷதீப் சிங், சிவம் துபே தலா 2 விக்கெட்டுகளையும் எடுத்து இருக்காங்க. குறிப்பாக பாண்டியா 1 விக்கெட்டும், சிவம் துபே 3 ஓவரில் 11 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் எடுத்தாங்க. அந்த வகையில் இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்கள் பந்து வீச அசத்தியதால் இந்தியாவின் முக்கிய பிரச்சனை தீர்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போல விக்கெட் கீப்பராக யார் விளையாடுவார் என்று தெளிவும் கிடைத்திருக்கு. இதன் மூலம் அடுத்த போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11 கிட்டத்தட்ட வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.